வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் தற்போதைய நிலையை பார்க்கும் பொழுது, அதுவும் ஜோதிட ரீதியாக பார்த்தால் ஒரே ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. நீங்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே ஒரே நேரத்தில் பல சோதனைகளை சந்தித்து கொண்டு வாரீங்க. ஒரே நேரத்தில் ஒன்று கிடையாதுங்க. ஒரு சோதனை வந்தால் இன்னொரு சோதனை, ஒரு சோதனை வீட்டில், இன்னொரு சோதனை வேலை விஷயத்தில், இன்னொரு சோதனை பண விஷயத்தில், இந்த மாதிரி உறவுகளுக்குள் ஒரு சோதனை என ஏதாவது ஒரு சோதனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்களும் எந்த ஒரு சோதனையை நம்ம சரி செய்ய முடியும், எந்த ஒரு பிரச்சனையை நம்ம விளக்க முடியும் என்று நினைத்து கொண்டு அதிலே உங்களுக்கு நேரமானது போய்விடுகிறது. மேசம் என்பது அக்கினி தத்துவ ராசியாக கருதப்படும். இந்த ஒரு ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக தைரியமும் நேர்மையும் கொண்டவர்களாக இருப்பீர்கள். நேர்மை என்பது உங்களுடன் பிறந்தது. நீங்கள் தேவையில்லாத திருட்டு செயல்கள் எதிலையும் நீங்கள் ஈடுபடவே மாட்டீர்கள். முடிந்த அளவுக்கு நேர்மையாக தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறணும். அதுவும் நம்முடைய தைரியத்தை வைத்து அந்த ஒரு தொழிலில் நம்ம நேர்மையாக முன்னேறினால் நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள் எப்பொழுதுமே இருக்கும். அதனால தான் நீங்கள் நேர்மையாக எப்பொழுதுமே செயல்படுவீர்கள். உங்களுடைய மனதில் நினைப்பதை நேராக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. மனதிற்குள் என்ன நினைத்தாலும் அதனை அப்படியே வெளிப்படுத்தி விடுவீர்கள். ஆனால் இதே குணம் பல சமயங்களில் உங்களுக்கு பிரச்சனையாக கூட மாறியிருக்கும். அந்த ஒரு பிரச்சனையினால் பெரிய பெரிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய நல்ல குணத்தினால் கூட சில பிரச்சனைகள் ஏற்படும். கெட்ட குணங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் ஏற்படும். நல்ல குணங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் ஏற்படும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய நல்ல குணம் பாதி கெட்ட மனிதர்களுக்கு பிடிக்காது. நீங்கள் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசி விடுவீங்க. மனதில் எதையும் வைத்துக் கொள்ள மாட்டீங்க. கோபம் வந்தது அப்படின்னா உடனே நீங்கள் பேசி விடுவீர்கள். இதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நிச்சயமாக ஏற்படும். இப்போது உங்களுடைய ராசியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கிரகநிலையை பார்க்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நிற்காமல் போனது. சில முயற்சிகள் திடீரென்று தடைபட்டு போயிருக்கும். நீங்கள் செய்த நல்ல காரியங்களுக்கு கூட சரியான பாராட்டுக்கள் கிடைக்காமல் போனது போன்ற அனுபவங்கள் அதிகமாகவே இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இன்னும் சிலருக்கு மன அழுத்தங்கள், குழப்பங்கள், எதிர்பாராத செலவுகள் போன்றவை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இதுவரை நீங்கள் அனுபவித்த கெடுதல்கள் என்பது வெறும் வெளிப்படையான பிரச்சனைகள் மட்டும் கிடையாது. மனதுக்குள் ஏற்பட்ட காயங்களும் அதில் அடங்கிவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு காயங்கள், அவ்வளவு கவலைகள் நிச்சயமாக இருக்கும். இது அனைத்தும் சேர்த்துதான் அதில் அடங்கிவிடும். நீங்கள் நம்பிய சில நபர்கள் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி இருப்பாங்க. ஆனால் அவர்கள் மீது நீங்கள் உங்களுடைய முழு நம்பிக்கையையும் வைத்திருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களை ஒரு பொருட்டாய் மதிக்காமல் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. இதனால பெரிய பெரிய துன்பங்களை நீங்கள் இன்னும் அடைந்து கொண்டு இருப்பீங்க. இன்னும் சிலர் உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டு பின்னால் துரோகம் செய்து கொண்டு இருப்பார்கள். குடும்பத்திலேயே கூட சில சமயங்களில் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறாக மதிப்பிட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பாதி அளவுக்கு கூட அவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள், உழைக்க மாட்டார்கள், பணம் சம்பாதித்து வீட்டில் கொடுக்க மாட்டார்கள். இருந்தாலும் அவர் மீது இருக்கின்ற அந்த மரியாதையும் செல்வாக்கும் கூட உங்கள் மீது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் காட்ட மாட்டார்கள். இந்த ஒரு நேரத்தை பார்த்து உங்களுக்குள்ள ஒரு மன வருத்தம் நிச்சயமாக இருக்கும். வீட்டில் உங்களுக்கு கிடைத்த மரியாதை பற்றியும் பல மேசம் ராசிக்காரர்கள் மனதில் சின்ன சின்ன வேதனைகள் வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்கள் குடும்பத்திற்காக எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில சமயங்களில் அந்த ஒரு முயற்சிக்கு உரிய மதிப்பானது கிடைக்கவில்லை என்று நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய பேச்சு நேர்மையானதாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு நேர்மை சிலருக்கு கடுமையாக தோன்றும். அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பல நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். நீங்கள் உண்மையை கூறினாலும் அது சண்டையாக மாறியிருக்கலாம். இதனால் உங்களுடைய பேச்சால் உங்களுக்கு வினைகள் வந்த அனுபவங்களும் நிச்சயமாக இருக்கும். சிலர் உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்கள் மீது கோபத்தை செலுத்தி இருப்பாங்க. வேலை வாய்ப்பு விஷயத்தில் கூட இதே ஒரு நிலையானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். ஏற்பட்டு இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் பெரிய பெரிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லியிருக்கும். உங்களுடைய திறமை இருந்தும் சரியான நேரத்தில் சரியான வாய்ப்பு கிடைக்காமல் தாமதமாகி இருக்கலாம். சில வேலைகள் உங்களுக்கு முடிந்தது போல இருக்கும். ஆனால் திடீரென்று நிறுத்தி வைக்கப்படும். அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் அது ஒரு பிரச்சனை ஏன் ஏற்படுது என்று தெரியாமல் நிச்சயமாக ஏற்படும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய ஒரு பாதிப்புக்கு கொண்டு செல்லும். இது பல சமயங்களில் உங்களுடைய கிரகங்களின் இயக்கத்தால் ஏற்படக்கூடிய ஒரு சோதனை காலமாக இந்த மேசம் ராசிக்கு ஜோதிடமானது கூறப்பட்டு வருகிறது. குறிப்பா சில காலங்களில் சனி அல்லது ராகு போன்ற கிரகங்களின் தாக்கங்கள் உங்களுடைய முயற்சிகளை தாமதமாக்கிவிடும். இதனால் அந்த ஒரு முயற்சிகள் ஒண்ணுமில்லாமல் போய்விடும். கணவன் மனைவி வாழ்க்கையிலும் சில மேசம் ராசிக்காரங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? இருவரின் எண்ணங்களும் பல சமயங்களில் வேறுபட்டிருக்கலாம். நீங்கள் சொல்வது சரி என்று நினைத்தாலும் உங்களுடைய துணைவர் அது வேறு கோணத்தில் பார்ப்பார்கள்.
நான் சொல்றதை இவன் கேட்க மாட்டிக்கானே, இவள் கேட்க மாட்டிக்காளே அப்படின்னு சில விஷயங்கள் உங்களுடைய இருவருக்கும் மனதில் தேவையில்லாத வித்தியாசங்கள் ஏற்பட்டு அதிலும் ஏதாவது ஒரு சண்டையானது ஏற்படலாம். இதனால் தேவையில்லாத விவாதங்கள் உருவாகுவதற்கும் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் இந்த எல்லா பிரச்சனைகளும் நிரந்தரமானவை கிடையாது. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மட்டுமே. நீங்கள் முன்னாடி ஒற்றுமையா இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த சில ஆண்டுகளாகவோ, சில மாதங்களாகவோ, சில நாட்களாகவோ உங்கள் இருவருக்கும் இடையில் எது செய்தாலும் சின்ன சின்ன சண்டைகளும், சின்ன சின்ன வாக்குவாதங்களும் நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதற்கெல்லாம் என்ன காரணம் என்று தெரியாமல் நீங்களும் முழித்துக் கொண்டிருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு எல்லா பிரச்சனைகளும் நிரந்தரமாக இருக்காது. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது சில காலங்களில் கிரகங்கள் வாழ்க்கையை சோதனை செய்யும். சோதனை செய்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றியும் விடும். அந்த ஒரு காலமானது முடிந்ததும் மெதுவாக நல்ல மாற்றங்கள் நமக்கு வர ஆரம்பிக்கும். அதே போல இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு திருப்பமானது உருவாகக்கூடிய ஒரு காலமானது நெருங்கிவிட்டது. இந்த ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றும். இது அனைத்தும் நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்று தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மெதுவாக ஒரு புதிய தொடக்கத்திற்கான ஒரு வாய்ப்பானது இருக்கிறது என்று பல ஜோதிடர்கள் கூறக்கூடிய கிரக அமைப்புகள் நிச்சயமாக காட்டுகிறது. உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தொடங்கும். அந்த ஒரு வாய்ப்பின் மூலம் உங்களுடைய எதிர்காலம் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அமைந்துவிடும். இதுவரை தடைப்பட்டிருந்த சில விஷயங்கள் மெதுவாக உங்களுக்கு நகர ஆரம்பிக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதி கிரகம் உங்களுக்கு உற்சாகத்தையும் புதிய வாய்ப்புகளையும் கொடுக்க தொடங்கிவிடும். இதனால் நீங்கள் எது செய்தாலும் உங்களுடைய அதிபதியும் உங்களுடன் இருந்து அந்த ஒரு செயலை உங்களுக்கு வெற்றிகரமாக நடத்தி வைக்கும். புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி கொடுக்கும். நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த வேலை வாய்ப்பு திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடும். உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அது இன்னும் உங்களை அழகாக மாற்றிவிடும். சிலருக்கு புதிய நிறுவனத்தில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு பழைய தொடர்புகள் மூலம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பானது கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது புதிய திட்டங்கள் உருவாகுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். இதனால் உங்களுடைய பொருளாதார நிலையானது மெதுவாக மேம்படும். மேம்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக சில நபர்களும் வருவார்கள். வந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் உயர்த்தி விடுவார்கள். உயர்த்தி நல்ல ஒரு நிலைக்கும் நீங்கள் செல்வீர்கள். செல்வது மட்டுமல்லாமல் நல்ல ஒரு மாற்றமானது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நடக்கும். அந்த ஒரு நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரக்கூடியவர்களாக நிச்சயமாக இருக்கலாம். அவர்கள் உங்களுடைய முயற்சிகளை புரிந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். உங்களை ஊக்கப்படுத்துவது என்றால் நீங்க எது செய்தாலும் அதற்கு சரி, நீ இதை செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வழிகாட்டியாக அவர்கள் இருப்பார்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். சில சமயங்களில் ஒரு நல்ல நண்பரோ அல்லது ஒரு நல்ல ஒரு ஆலோசகரோ உங்களுடைய வாழ்க்கையின் பாதையை மாற்றி விடுவதற்கான முயற்சியில் நிச்சயமாக இறங்குவார்கள். எனவே அவர்களை நீங்கள் பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிடும். இந்த ஒரு வகையில் சில நல்ல மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அந்த நபர்களை நீங்கள் உங்களுடைய கைக்குள் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் எது சொன்னாலும் நீங்கள் சரி என்று கேட்கும். தட்டி பேசக்கூடாது. முடிந்த அளவுக்கு அவங்க பேசுவதற்கு சரி என்று நீங்கள் போங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவரும் உங்களுடனே பயணித்து வருவார். இதனால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற்றப்படும். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு சொல்லப்படுகின்ற எதிர்காலம் இன்று போல இருக்காது. நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த சோதனைகள் உங்களுக்கு ஒரு அனுபவமாக மாறி அதே தவறுகளை மீண்டும் நீங்கள் செய்யாமல் இருப்பதற்கு நிச்சயமாக உதவும். எனவே அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். எனவே மேசம் ராசியின் அதிபதி செவ்வாய் கிரகம். அதனால் இந்த ராசிக்காரர்கள் தைரியமும் செயல்திறனும் கொண்டவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய அதிபதிக்கு ஏற்ற பரிகாரங்களை செய்வது உங்களுடைய மனநிலைக்கும் வாழ்க்கைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உதவும். எனவே நீங்கள் தவறாமல் வாரத்திற்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமை நாட்களில் முடிந்தால் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு 2 தீபத்தை மட்டும் போட்டு விடுங்கள். அதுவே போதும். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். செவ்வாய்க்கிழமை நாட்களில் சின்ன அளவில் தானங்கள் செய்வது அல்லது உங்களுக்கு இயன்ற அளவில் தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்வது நல்லதாக கருதப்படும். எனவே முடிந்த அளவுக்கு ஒரு சிறிய உதவி செய்தாலும் போதுமானது. சிலர் முருகன் அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் மன உறுதியை உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும். நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறங்களில் சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு போன்ற நிறங்கள் உங்களுக்கு உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடியதாக கருதப்படும். ஆனால் அதைவிட முக்கியமானது உங்களுடைய மனநிலைதான்.
நீங்கள் நம்பிக்கையை இழக்காமல் முயற்சி செய்தால் உங்களுடைய வாழ்க்கை மெதுவான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நன்றாக மாற்றப்படும். மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா, மேஷம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு போராட்ட மனநிலையோடு நடந்த பாதையாக மட்டுமே இருக்கும். ஆனால் அந்த ஒரு போராட்டம் தான் உங்களை மற்றவர்களை விட வலிமையானவர்களாக மாற்றும். கடந்த காலத்தில் நடந்த கஷ்டங்கள் உங்களை உடைப்பதற்காக கிடையாது, உருவாக்கத்தான் வந்தவை என்று